அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ரிட்டையர்ட் ஐபிஎஸ் திரு ரவி அவர்கள் ஒரு எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த எக்ஸிட் போல தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாமே சரியா, அவர் எந்த இடத்துல எதை சரியாக பண்ணியிருக்காரு, எதை தப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக அவர் வெளியிட்டிருந்த அந்த எக்ஸிட் போலில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் திமுகவுக்கு 28%, அதிமுகவுக்கு 27%, நாம் தமிழர் கட்சிக்கு 4% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு 121 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தரவுகளை அவர் எப்படி எடுத்ததாக சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த தரவுகளை அவர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. ஸோ அதில் ரிட்டையர்டான போலீஸை வச்சு அவர் எடுத்திருக்கிறதா சொல்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,234 தொகுதிகளில் 2,40,000 சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அவர் கொடுத்துருக்க டேட்டா சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். என்ன காரணம், எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வாங்குற 100 ஓட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதிக்கு 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 100 ஓட்டில் 41 ஓட்டு தாவேக்காவும் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொல்கிறது ஆவரேஜ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 28 ஓட்டில் யார் இருக்கா, டிஎம்கேல இருக்காங்க. ப்ளஸ் 27 ஓட்டில் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க. மீதி இருக்க 4% ஓட்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் செகண்ட் இடத்துக்கும் இவ்வளோ கேப் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 13% டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 13% டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யார், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இடத்துல 41% தாவேக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துச்சுன்னா குறைஞ்சது 210 215 தொகுதி இல்லை, அதுக்கு மேலே தான் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே எவ்வளோ அப்படின்னா வெறும் 3% தான். அந்த 3%க்கே திமுக கிட்டத்தட்ட 163 தொகுதி, அதை நான் சொல்கிறது கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன், 163 தொகுதி வாங்கியிருக்கு. பட் இவர் சொல்கிற டேட்டாவை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13% இருக்குது. 13% ஃபஸ்ட் இடத்துக்கும் செகண்ட் இடத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் 225 தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இவங்க சொல்கிற டேட்டா மிஞ்சி போனால் கண்டிப்பாக 200 கிராஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இவர் உண்மையாகவே தரவுகள் எடுத்திருந்தார் அப்படின்னா. ஏன்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஐபிஎஸ். ஸோ அவர் ஏன் இது மாதிரி பண்ணுறாரு, ஏன் இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானே இந்த கால்குலேஷனை எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஈவன் 2021 கூட பார்த்தீங்கன்னா அது ஒன்லி 3 கார்னர் ஃபைட் தான், 4 கார்னர் ஃபைட்டு கிடையாது. ஈவன் கமலஹாசன் தனியாக இருந்தார், அவர் அந்த அளவுக்கு வாக்கு வாங்கலை. நாம் தமிழர் அந்த அளவுக்கு வாக்கு வாங்கலை. இதில் டைரக்ட் காம்படிஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஏடிஎம்கேவுக்கு தான். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. விஜய்க்கு அதுக்காக ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால் ஜெயிக்க மாட்டார். கண்டிப்பாக 18% 25% வரைக்கும் அவர் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% 18%க்கு மேலே தான் வாங்குவார், 25%க்குள்ளே வாங்குவார். அவர் 25% கிராஸ் பண்ணார் அப்படின்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் ஏடிஎம்கேவை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோ அதுதான் நான் போட போகிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எதனால் ஏடிஎம்கே பாதிக்கு மேலே தொகுதிகளில் டெபாசிட் வாங்காது அப்படின்ற காரணத்தையும் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அவர் சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி உண்மையாகவே அவர் 41% வாங்கினார், அவர் எடுத்த டேட்டா உண்மை அப்படின்னா நாளைக்கு இதே டைமுக்குள்ளே, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கதை அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் எக்ஸிட் போலில் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ரொம்ப ஃபேவராக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிற கம்பெனி, அவங்க இந்தியா டுடேவுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணி கொடுத்துருந்தாரு, யாருக்கு பண்ணார், எப்போ அவர் ரொம்ப மொக்க வாங்கினார் அப்படின்றத அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் மொக்க மட்டும் வாங்கலை. 2016 ஜெயலலிதா ஜெயிக்க பார்த்து அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாருமே டிஎம்கே தான் ஜெயிக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அவர் மட்டும்தான் ஜெயலலிதா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது நடந்துச்சு. பட் அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லலை. ஒரு 10 15 தொகுதி 20 தொகுதி தான் அதனுடைய ரிசல்ட் அப்போ மாறுச்சு. பட் ஆனால் 2024
நம்ம நரேந்திர கேடி இருக்காரு பார்த்தீங்களா, நரேந்திர மோடி இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது அவர் இருக்க கட்சியை சேர்ந்த பிஜேபி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 தொகுதிக்கு மேலே தான் ஜெயிப்பாங்க, 420 என்னமோ அவர் கோட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வாங்கினது 234 தொகுதியோ 237 தொகுதியோ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கவில்லை. ஸோ அந்த டைமில் டிவியில் வந்து நைட்டு பேசுவாங்க இல்லைங்களா, டிபேட்டில் ப்ளஸ் டிஸ்கஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கே அவர் கண்ணீர் விட்டு கதறினார். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பணத்தை வாங்கிக்கின்னு அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நம்பர்ஸை போட்டு கொடுத்துருந்தாரு. பட் அந்த பணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோடி 100 கோடி வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த பணம் இது வரைக்கும் அவர் கையில் தான் இருந்திருக்கும், வச்சு தான் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. மேபி அவர் லைஃப்லாம் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த காசை வச்சு செலவு பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் ஒரே ஒரு நாள் டிவியில் அசிங்கப்பட்டோம் அப்படின்னா அந்த அசிங்கம் அன்னைக்கே போயிடுச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டு அந்த காசை வாங்கியிருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அசிங்கம் வந்து முக்கியமா இல்லை 100 கோடியோ 50 கோடியோ முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காசு தான் முக்கியமாக போயிருக்கும். ஸோ அதே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காகவும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ரவி ஐபிஎஸ் வந்து ஏன் திடீர்னு வந்து அவர் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார், இதாக தான் இருப்பார். பட் இது வரைக்கும் எப்பயுமே இல்லாமல் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து அவர் அரசியலில் பெருசாக வந்து இன்வால்வ் ஆகாமல் இந்த டைமில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அவர் நம்ம தாவேக்காவில் இருக்க சிங்ஸ் ப்ரோவோட சொந்த சிஸ்டர் சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி ஐபிஎஸ் அவர்கள். ஸோ மேபி அவர் கொடுத்த அழுத்தத்தால் திரு ரவி ஐபிஎஸ் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததோ என்னவோ அப்படின்னு தெரியாது. யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாலே நம்ம வந்து பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி வேலை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அவர் சொந்த தாய்மாமா இல்லையா, ஸோ அதனால் அவர் சொல்லி ஏதாவது இவர் பண்ணாரா அப்படின்றது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், ரவி ஐபிஎஸ் சொன்ன மாதிரி தாவேக்கா 41%, திமுக 28%, ஏடிஎம்கே 27%, நாம் தமிழர் கட்சி 4% ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா தாவேக்காவோடைய அந்த தொகுதியோட வெற்றியோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 தாண்டும். இது நீங்கள் ரிசல்ட் வர அன்னைக்கு பார்ப்பீங்க. எந்த கட்சி 40% மேலே, அதாவது 41க்கு மேலே போதோ அவங்க கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலே தான் போவாங்க, 100% போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 165 தொகுதிக்கு மேலே தான் அவங்க வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. எதிர்கட்சியாக அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, யாரோட ஓட்டு விஜய் வாங்குறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.